ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ராகி சேமியா தான் கிண்ட போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு இந்த ராகி சேமியா ஒரு பாக்கெட் எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அந்த சேமியா நல்லா வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், சேமியா நல்லா வந்துட்டு வெந்ததை நம்ம எடுத்து ஒரு தட்டில் தட்டி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உதிரியாக எடுத்து அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் நம்ம உதிரியாக எடுத்து வச்சுருக்க ராகி சேமியாயை அதில் தட்டி நல்லா கிண்டிட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக நமக்கு ராகி சேமியா ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமையும் சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம அது கூட ஜீனி வச்சும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் ராகி சேமியா சாப்பிட்றதுக்கு. அது உடம்புக்கும் ரொம்ப சத்து. சாதா சேமியாவை போல் கிண்டக்கூடாது. அப்படி நம்ம கிண்டிட்டோன்னா ராகி சேமியா களி போல் ஆயிரும். நம்ம நல்லா வேக வச்சு தான் அதுக்கப்புறம் உதிரியாக எடுத்து தான் நம்ம கிண்டணும். சூப்பராக பாருங்கள், ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு.